நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நீ நிக்கணும்னா உனக்கு 26 கட்சி முட்டு கொடுக்கணும். அப்துல் கலாமுடைய PA அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொன்ராஜ்ன்ற பேர் வச்சுக்கிட்டு தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்களை விபச்சாரி என்று பொது தளத்துல பேசியிருக்கிறார். இதற்கு முன்னாடி நீ இப்படி பேசல, ஏன்னா நீ அப்துல் கலாம் என்ற ஒரு நல்லவரோட இருந்தா இந்த மாதிரி நீ நல்லா இருந்த. இன்னைக்கு பொறுக்கி பயிலோட சேர்ந்து இருக்கிற பொறுக்கித்தனமா பேசி உட்கார்ந்து இருக்கிற நீ. நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல 2 மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது காரி துப்புற மாதிரி இருக்கா? நான் மாங்கான்னு பேசுறேன், நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிறீங்கனாக்கா இப்படி ஒரு பேச்சை யார் பேசுவா சொல்லுங்க? இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டியே, ஸ்டாலினுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் தான். 26 கட்சி திமுகல, 10 கட்சி அதிமுக, 1 கட்சி ஆமகுஞ்சு, மொத்தம் 37 கட்சி சேர்ந்து 37 கட்சி சேர்ந்து ஒத்தால எதிர்க்கிறேன்னா என் தலைவன் என்ன மாதிரி ஆள் பார்த்தீங்களா? அதிக சாதனைகள் செய்வா நீங்க தகவல் தைரியமா சொல்றீங்க மக்கள். முழுகாதப்பா புரட்டிடுவாங்க, நீ சொல்லிட்டு போயிருவ, நான் தானே மாட்டுவேன்றதான் யதார்த்தமான உண்மை. இந்த நடிப்பு அரக்க தமிழ்நாட்டு ஒரு ஆள் இருக்கு, அப்புறம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு டஃப் கொடுக்கறது எல்லா இடத்துலயும் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. இங்க வந்து அன்பில் மகேஷுக்கும் நம்ம திவாகருக்கு தான் போட்டி. 2 வயசு குழந்தைய திமுக காரன் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னுட்டானே. எங்க போயிருந்தீங்கப்பா நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ்? திமுக அதிமுக நான் திருட்டுத்தனமே பண்ணல, ஊழலே பண்ணல, நேர்மையான ஆட்சி செஞ்ச சொல்றா பாப்போம். நான் கனிம வள கொள்ளை அடிக்கல, நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன், தொழில் வளத்தை உயர்த்தி இருக்கிறேன், தற்சார்பு முறையை வளர்த்திருக்கிறேன், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் சொல்லிரு பாப்போம். எஸ்வி சேகர் ஒரு ஆளு, அந்த பெண் எதற்கு புதற்குள்ள போனா? புதற்குள்ள போனதுனால பாலியல் வன்புணர்வு நடந்தது. நீ 70 வருஷமா புடுங்கினீங்களே, 70 வருஷமா தமிழ்நாட்டுல ஒரு கழிப்பறை கூட கட்ட முடியாத சூழல்ல தான் இந்த மக்களை வறுமையில வச்சிருக்கிறா மானகட்ட மேல. அவர்களை அவ்வளவு வறுமையில வச்சிருக்கிற இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த குழந்தை போயிருக்கு. அந்த குழந்தை போன இடத்துல பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டாங்க. நீ வெக்கம் இல்லாம புதருக்கு ஏன் கூட கேட்கிறல்ல? நீ என்ன வேணாலும் செய்யி, நல்லா எழுதி வச்சுக்கோ, தளபதி அவர்களை நீ ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது. சீமான் முதலமைச்சர் ஆன உடனே அவர் சொல்றாரு, ஆடு மாடு மேய்ப்பதையும் அரசாங்க வேலையாக்குவேன், உங்களுக்கு அரசாங்க ஊதியம் கிடைக்கும். சரி, படிக்காத பாமரன் கூட ஆடு மாடு மேய்ச்சி சம்பாதிக்கிறான்ல, நீ என்ன பண்ற? அக்கல்ல கையை வச்சு மக்களே திரள் நிதி கொடுன்னு கேட்கிற. வெக்கமா இல்ல? பிச்சை எடுத்து புலப்படைக்கிறதுக்கு வெக்கமா இல்லன்னு கேட்கிறேன். இந்த எலெக்ஷன் வரலாறு காணாத எலெக்ஷனா இருக்கும். இது வரைக்கும் இப்படி ஒரு தேர்தலை நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு பாருங்க. தளபதி களத்துல இறங்குறதுக்கு அப்புறம் ரியல் கச்சேரி இருக்குடா. 2 வயசு குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல் செஞ்சு அந்த குழந்தையை கொண்டுட்டா திமுக காரன். இதை குறித்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லிம், திக, வைகோ, இப்ப வேல்முருகன் வெளியே விட்டார். வேல்முருகன் அப்புறம் நான் தான் கூவத்தூர் ஒரு ஊரை அறிமுகப்படுத்தேன்னு சொன்ன கருணாஸ் உட்பட ஒரு பய பேசல. 2 வயசு குழந்தைக்காக பேசாத நீ குடும்பத்துக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற. தளபதியோட ஆசையோடு இன்றைக்கு தளபதியிடம் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த தீய சக்தி ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு சுடுதண்ணியை ஊற்றி மொத்தமா முடிச்சு 2026 அரியணையில உங்களை உட்கார வைக்கிறது வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் தளபதிக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடம் அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த இடத்துல ஒருத்தர் மீட்டிங் நடத்தணும்னா அது பாலமுருகன் அவர்களை தவிர்த்து வேற யாராலையும் நடத்த முடியாது. நிதர்சனமான உண்மை. திமுகவுக்கு மட்டுமே சாத்தியமாக இருந்த இத்தனை விஷயம் இப்போ தாவேக்காக்கு சாத்தியமாகுது. திமுக இன்னைக்கு ஓடி ஒளியிறனாக்கா நீ நிக்கணும்னா உனக்கு 26 கட்சி முட்டு கொடுக்கணும். கேட்டா 26 கட்சி வந்து முட்டு கொடுத்து நின்று நீ என்ன பெரிய ஆலமரங்கிற? மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய எங்களுடைய அண்ணன் நாஞ்சல் சம்பத் அவர்கள் வந்திருந்தாரு, அவருடைய பேச்சை கேட்டிருந்தீங்க. இதற்கு அடுத்து எப்பயுமே தனக்குன்னு ஒரு தனி பாணி, தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு ராஜ்பவன் அவருடைய சரவடி பேச்சு இருக்கு. இடையில நானும் லைட்டா 2 சாத்திட்டு போயிடுறேன். இவங்களை சாத்தா முட்டா சரி வராது, சாத்திடுவோம். இன்றைக்கு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னாக்கா, ரொம்ப சென்சிட்டிவாகவும் சென்சேஷனாகவும் இருக்கு. அப்துல் கலாமுடைய PA அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொன்ராஜ்ன்ற பேர் வச்சுக்கிட்டு தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்களை
விபச்சாரி என்று பொது தளத்துல பேசியிருக்கிறாரு. அதை குறித்து மீண்டும் செய்தியாளர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அண்ணனுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்களானா, நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன், நான் சொன்ன ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்க மாட்டேன்றாரு. இதற்கு முன்னாடி நீ இப்படி பேசல, ஏன்னா நீ அப்துல் கலாம் என்ற ஒரு நல்லவரோட இருந்தா இந்த மாதிரி நீ நல்லா இருந்த. இன்னைக்கு பொறுக்கி பயிலோட சேர்ந்து இருக்கிற, பொறுக்கித்தனமா பேசி உட்கார்ந்து இருக்கிற நீ. அதான் எதோட எதிர்த்துட்டா எதை திங்கன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் யார மூல காரணம் உங்களுக்கு தெரியுமா? என்றைக்கு கோப்புகளை பாருங்கள்னு சொல்லிருக்கலாம் ஈஸியா ஒரே வார்த்தையில. கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு சொன்னாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த யூனிவர்சிட்டியில இருந்து வந்த ஒரு ஆளு அது அப்படியே வழி வழியா எப்படி வருது தெரியுமா? ஸ்டாலின் என்ன பேசிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு ஆபாசமான சொற்களை ஸ்டாலின் பயன்படுத்திருக்காருன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறது. அது மாதிரி தான் செஞ்சு பாருங்க. ஒரு கல்ல ரெண்டு மாங்காய், பல மாங்காய் வளர்ச்சி நடக்கும். பல மாங்காய் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. காரி துப்புற மாதிரி இருக்கா? ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசி வச்சிருக்க பேச்சு பெண்கள் மத்தியில உங்களை பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நான் மாங்கான்னு பேசுறேன், நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிறீங்கனாக்கா, இந்த தேர்ட் கிரேட் இப்படி ஒரு பேச்சை யார் பேசுவா சொல்லுங்க? இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு அசிங்கமாக, ஆபாசமாக பேசுறாருன்னா இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஸ்டாலினுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் தான். இன்னைக்கு ரெண்டு பேருக்கு போட்டினா ஸ்டாலினுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். அந்த கூடாரத்துல இந்த ஷேர் ஆட்டோல ஏறுற மாதிரி எல்லா பேரும் ஏறினாங்கல்ல, இப்ப பொன்ராஜ் அங்க போய் உட்கார்ந்து குத்த வச்சுக்கிட்டு பேசுற பேச்சு இருக்கு பாருங்க. இன்றைக்கு அவர் மீது தளபதி விஜய் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். நேரடியாக தளபதி களத்துல இறங்கி இருக்கிறாரு. இத்தனை நாள் ஆலமரம் ஆடிட்டு இருந்தேல, யோசிச்சு பாரு. 26 கட்சி திமுகல, 10 கட்சி அதிமுக, ஒரு கட்சி ஆமகுஞ்சு, மொத்தம் 37 கட்சி சேர்ந்து 37 கட்சி சேர்ந்து ஒத்தால எதிர்க்கிறேன்னா என் தலைவன் என்ன மாதிரி ஆள் பார்த்தல? நீ மோடி எடுப்பு, டாடி எடுப்பு, அர்த்தம் புரிஞ்சா? அவர் மோடி, இவர் டாடி. இங்க உட்கார்ந்து சொல்றாரு எல்லாத்துக்கும் அப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின். யாரு வந்தாலும் சரி, என் மக்களோட மட்டும்தான் நான் நிற்பேன், நான் திருட்டு போயோட சேர மாட்டேன்னு ரொம்ப தெளிவா இருக்காருல்ல. 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல் செஞ்சு அந்த குழந்தையை கொண்டுட்டா திமுக காரன். இதை குறித்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லிம், திக, வைகோ, இப்ப வேல்முருகன் வெளியே வந்துட்டார். வேல்முருகன், அப்புறம் நான் தான் கூவத்தூர் ஒரு ஊரை அறிமுகப்படுத்தேன்னு சொன்ன கருணாஸ் உட்பட ஒரு பய பேசல. 2 வயசு குழந்தைக்காக பேசாத நீ புடுங்கிறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற. எதுக்கு வந்திருக்கிற? என் மக்களுக்கு, என் குழந்தைக்கு, என் பெண்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடக்கும் பொழுது அதை பத்தி நான் பேச மாட்டேன், நான் 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு பிச்சை எடுத்து நீ என்ன சொன்னாலும் கும்பரேசமானு போட்டு உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லினாக்கா, இதுக்கு நீ எதுக்கு அரசியலுக்கு வரணும்? கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு மேட்ரு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. நம்மால் பேசி வச்சிருக்கிறாரு, கேளுங்க. ஸ்டாலின் சொல்ற வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்க. கடந்த 5 ஆண்டுகள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகள் செய்வா என்ற தகவல் தைரியமா சொல்றீங்க மக்களிடத்துல. முழுகாதப்பா, புரட்டிடுவாங்க. நீ சொல்லிட்டு போயிருவ, நான் தானே மாட்டுவேன்றதான் யதார்த்தமான உண்மை. அதாவது மக்களை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. திமுக இது வரைக்கும் நீ எங்க போனாலும் சோத்துக்கு செத்தவன் மாதிரி பிரியாணி வச்சு அவங்கள போட்டு கூட்டு போய் மாநாட்டில் நிப்பாட்டி, ஒரு பக்கம் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, நீ ஓ சேவரத்துக்கு நீ பேசு, நான் ஏ சேவரத்துக்கு நான் பேசுறேன்னு ஒயின் ஷாப்ல இருக்கிற மாதிரி பாட்டில வச்சுட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த இந்த செய்தி நீங்க பாத்திருப்பீங்க. தேர்தல் ஆணையம் மட்டும் ஒரே ஒரு நிபந்தனை போட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், திமுக காலி. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பிரியாணி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை மட்டும் தேர்தல் ஆணையம் போட்டுச்சுன்னா திமுக செத்த அதோட சோத்துக்கு செத்த பயில வச்சிருந்து அவனை கூட்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் சோற போட்டு பேச வச்சு தொடர்ச்சியாக என் மக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு சேகர் பாபு பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லா நகையும் அணிந்து கொண்டு நடுராத்திரி 12 மணிக்கு கூட சுதந்திரமாக போக முடியும் அப்படின்னாக்கா அது தமிழ்நாட்டுல தான் சாத்தியம் அப்படின்னு சேகர் பாபு பேசியிருக்கிறாரு. நான் ஒத்துக்கிறேன். பெண்கள் 12 மணிக்கு நகையை போட்டுட்டு சுதந்திரமா பாதுகாப்பா போகணும்னாக்கா தமிழ்நாட்டுல சாத்தியம். ஆனா அங்க திமுக காரன் இருக்கக்கூடாது. திமுக காரன் இல்லைன்னா நிம்மதியா சந்தோஷமா அவங்க போக முடியும். அதாவது சாராய கம்பெனி வச்சிருக்கிறது அவங்க தான், அது இல்லாட்டி அவங்க செத்துருவானுங்க. நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஏன்னா அவங்க மாநாட்டுக்கு திமுக இது வரைக்கும் அவருடைய மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், சாராயம் இல்லாமல் அவர்களால் மாநாடு நடத்தவே முடியாது.
இங்க நிக்கிற இளைஞரை வந்து பாடுறா, டேய் என் இளைஞர் ஒருத்தர்கிட்ட நீ திமுக சவால் விடுறா, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என் இளைஞருடைய தளபதியோட தம்பியோட ஒத்த ஓட்டை நீ வாங்கிடுவ, என் தங்கைகளோட ஒத்த ஓட்டை வாங்கிடுவ. நீ என்ன நினைச்சுட்டு இருக்கிறனாக்கா, ஒப்பங்காலம் தாத்தங்காலம் மாதிரி டிசைனா உருட்டலாம். கலைஞர் வந்து இஷ்டத்துக்கு ஒரு கதை சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இங்க வந்து நம்ம ஒரு உருட்டு விட்டலாம், தளபதி மீது அவதூறை பரப்பலாம். ஒவ்வொரு இடத்துலயும் 90% மீடியா இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்கன்னாக்கா அவர் மீது அவதூறு பரப்புற. நான் கேட்கிறேன், ஒரு ஊடகவியலாளர்கள் வந்து கனிம வள கொள்ளையை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை அந்த கேமராவை பிடிக்கிட்டே திமுக அடிக்கிறான், எம்எல்ஏ அடிக்கிறான். அதை குறித்து எந்த கண்டிஷனுமே போட்டீங்களா? யாராவது முதல்ல அதை குறித்து யாராவது கண்டிச்சு பேசுனீங்களா? இந்த நடிப்பு அரக்கம் தமிழ்நாட்டு ஒரு ஆள் இருக்கு, அப்படி தெரியுமா உங்களுக்கு? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு டஃப் கொடுக்கறது எல்லா இடத்துலயும் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. இங்க வந்து அன்பில் மகேஷுக்கும் நம்ம திவாகருக்கு தான் போட்டி. முழுக்க பாத்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ். 2 வயசு குழந்தைய திமுக காரன் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னுட்டானே, எங்க போயிருந்தீங்கப்பா நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ்? நீங்க முந்தானத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு 9 வயது சிறுமி பாலியல் அத்துமீறல் செய்ததுனால தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். அந்த செய்தி ஒரு சேனல்ல வரல. அன்பில் மகேஷ் எங்க போன? சென்னையில ஒரு அட்வொகேட், திமுகவை சார்ந்த அட்வொகேட் 13 வயசு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான், அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை குறித்து ஒருத்தரும் பேசல. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பெண்கள் பாதுகாப்பு குறித்து இது வரைக்கும் ஒரு வாய் திறக்கல. நீ எங்க இருக்கிற, எங்க ஓடி ஒளிகிறே தெரியல. முழுக்க இந்த முறை நான் கேள்விப்பட்டேன், எதனால வந்து திமுக இன்னும் வெளியில வரல அப்படின்னாக்கா, ஒரு 5 லட்சம் வெள்ளக்கொடைக்கு ஆர்டர் கொடுத்திருக்காராம் ஸ்டாலின் அவர்கள். எல்லா பேரும் வெள்ளக்கொடை எடுத்துட்டு தான் வெளியில வரணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம். மோடி வந்தாரா வெள்ளக்கொடை தூக்க, யார் வந்தாலும் வெள்ளக்கொடை தூக்க, வெள்ளக்கொடை தூக்க நம்ம வந்து போய் மோடிட்டு வந்து சரணகதி ஆகும் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், மாச கடைசியால உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்குதா? கிடையாது. இந்த லட்சணத்துல கொடுத்த வாக்குறுதி மாசம் மின்கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்ன அந்த மின்கட்டணத்தை கூட குறிக்கிறதுக்கு அதை குறைச்சி ஒரு சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு வக்கில்லாத திமுக, நீ என்னடானா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் மீது வந்து அவதூறை பரப்புற, குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு உனக்கு தான் சொல்ற பைத்தியக்கார பயல. இதுல குறிப்பா இஸ்லாமியர்கள் 6 கட்சி சேர்ந்து போய் திமுக வந்து பாத்தீங்கன்னா நின்றுருக்காங்க, சீட்டு வாங்கியிருக்காங்க. மொத்தம் கொடுத்தது 6 சீட்டு, அதுல 4 சீட்டு திமுக சின்னத்துல நிக்கணுமா? அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியருடைய பிரச்சனை குறித்து எந்த இஸ்லாமிய கட்சி தலைவர் நீ பேசுவே சொல்லு? குறிப்பா ஜவஹர்லாவை பத்தி பேசணும். அவர் சொல்லியிருந்தாரு, திமுக என்பது கொடிய விஷப்பாம்பு. இந்த கொடிய விஷப்பாம்புன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்றாரு. ஆனா இன்னைக்கு அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இவர் தான் சிறுபான்மையின் பாதுகாவலர் சொல்றீங்க. கொடிய விஷப்பாம்பு எங்க தெரியுமா இருக்கும்? எங்களுக்கு மார்க்கம் கத்து கொடுத்தது கபர்ஸ்தான்ல மண்ணறை இருக்குல்ல, நம்ம செத்து போன அடக்கம் பண்ணுவோம்ல, அங்கதான் கொடிய விஷப்பாம்பு இருக்குன்னு சொல்லுவோம். நீ சவக்குழியில படுத்துக்கிட்டு பாம்பு இருக்கிற இடத்துல போய் படுத்துக்கிட்டு சிறுபான்மை ஓட்டி திமுகன்னு சொல்ற, இன்னும் சொன்னா சிறுபான்மையின் பாதுகாவலன்ற. என்னடா செஞ்சீங்க சிறுபான்மைக்காகன்னு கேட்டாக்கா, நாங்க இஸ்லாமியர்களுக்கு வருஷம் நோன்பு கஞ்சி காட்டுறதுக்கு அரிசி கொடுக்குறோம், ஹஜ்ஜுக்கு நாங்க தான் அனுப்பிச்சு வைக்கிறோம். எப்படி இந்த வருஷம் சிலிண்டரே கொடுக்கலையா? சரி ரைட்டு. கிட்டத்தட்ட இஸ்லாம் மார்க்கம் தோன்றி 1500 வருஷம் ஆச்சு. 1500 வருஷமா நாங்க கஞ்சி காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். நீ நேத்து தாண்டா வந்த, 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீ தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரியும், நீ தான் சிறுபான்மையின் பாதுகாவலர் மாதிரியும் ஆவடி நாசன், நீ வெக்கமே இல்லாம மார்க்கத்தில் என்ன உள்வாங்கன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் தான் இஸ்லாமியன் குலதெய்வம்ன்ற. சரியான இஸ்லாமியர் கேட்டானா எதை கழட்டிட்டு அடிப்பானே தெரியாது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த தமிழ்நாட்டுல? நீங்கள் காலங்காலமா நான் கேட்கிறேன், திமுக அதிமுக நான் திருட்டுத்தனமே பண்ணல, ஊழலே பண்ணல, நேர்மையான ஆட்சி செஞ்ச சொல்றா பாப்போம், சொல்லிரு பாப்போம். நான் திருடல, நான் கனிம வள கொள்ளை அடிக்கல, நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன், தொழில் வளத்தை உயர்த்தி இருக்கிறேன், தற்சார்பு முறையை வளர்த்திருக்கிறேன், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், சொல்லிரு பாப்போம். குடிக்கக்கூடிய தண்ணி முதல் கொண்டு மலத்தை கலந்து வச்சு விட்டு இங்க சமூக நீதியை சபப்பட்டியில ஏத்திக்கிட்டு நான் தான் அப்பன்னு வெக்கமில்லாம நீ பேசுறேனாக்கா, இதுல இந்த கனிமொழி அக்காவை நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. வேற இந்த அக்கா சொன்னது ஒரு நிமிஷம் கேளுங்க, ஞாபகப்படுத்துவோம். எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போகப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு முறை மட்டும் வளர்ச்சி. அது இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக. அதாவது ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் விதவைகள் உருவாகிறார்கள் கனிமொழி பேசினாங்க. ஆனா இன்றைக்கு பச்சை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை தாண்டிடுச்சு. முதியோர் 80 வயது மூதாட்டியும் வந்து பாலியல் வன்புணர்வு பண்றான்.
போதையின் உச்சத்துல போய் பல்லாவரத்துல ஒருத்தன் பசுமாட பாலியல் வன்முறை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதுல முக்காவாசி பேர் எவன்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக காரன். 2 வயசு குழந்தைய பாலியல் வன்முறை செஞ்சு கொண்டவன் திமுக காரன், ஏரோஸ்டஸ்ல போயிட்டு அத்துமுறையில் பண்ணவன் திமுக காரன், எல்லா இடத்துலயும் திமுக காரன். இன்னைக்கு எஸ்வி சேகர் ஒரு ஆளு, இந்த பால் கெட்டு போச்சுனாக்கா முதலமைச்சருக்கு ட்விட்டு போட்டு பால் வாங்கி குடிப்பாரு. உனக்கு அவர் பாலை ஊத்துனாரா, நீ வாங்கி குடிச்சியான்னு அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னன்னு சொல்லியிருக்க இன்னைக்கு, அந்த பெண் எதற்கு புதற்குள்ள போனா, புதற்குள்ள போனதுனால பாலியல் வன்முறை நடந்தது. டேய், நீ 70 வருஷமா புடுங்கினன்றீங்களே, 70 வருஷமா தமிழ்நாட்டுல ஒரு கழிப்பறை கூட கட்ட முடியாத சூழல்ல தான் இந்த மக்களை வறுமையில வச்சிருக்கிறான் மானகட்ட பேல. அவர்களை அவ்வளவு வறுமையில வச்சிருக்கிற இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த குழந்தை போயிருக்கு. அந்த குழந்தை போன இடத்துல பாலியல் வன்முறை செஞ்சு கொண்டுட்டாங்க. நீ வெக்கம் இல்லாம புதருக்கு ஏன் கூட கேக்குறல்ல? திமுக முட்டு கொடுக்கலாம், ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, இப்படி முட்டு கொடுத்து நீ எதை சாதிக்க போறன்னு தெரியல. ஏற்கனவே இப்படிதான் வேல்முருகன் ஒருத்தர் மாணவ பிள்ளைகளுக்கு தளபதி அவர்கள் தங்கமும் வைரமும் கொடுத்ததை ஆபாசமாக கொச்சையான சொல்லி பயன்படுத்தினாரு. இன்னைக்கு திமுக சீட்டே கிடையாது. இன்னைக்கு அந்த எலெக்ஷன்ல நிக்க முடியல. நான் அன்னைக்கே சொன்னேன், நீ விதியோட கூட மோது, தளபதி விஜயோட மோதாத, உன் நிலவரம் ரொம்ப மோசமா போன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு ஆளு என்னை பத்தி கேட்டுப்பாரு, யாரு கருணாஸ்னு ஒரு ஆளு, என்னை பத்தி கேட்டுப்பாரு, நான் யாருன்னு தெரியும், சென்னையில போய் கேட்டுப்பாரு என்னை பத்தினாரு. ஏன்னா திடீர்னு சென்னையில போய் கேட்டுப்பாருன்னு சொல்றாப்லன்னு சொல்லி விசாரிக்க சொன்னாக்கா பசங்க விசாரிச்சு சொல்றாங்க, கூவத்தூரை கண்டுபிடிச்சதா ஒரு சர்வே ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு, அவர் தான் கூவத்தூரை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு. இதை தாண்டி ஒரு சாதிய கட்சியின் அடையாளமா உட்கார்ந்துகிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, நாங்க பல்லு வளர்க்கிற கேப்ல கொலை பண்ணுவோம், ஒரு நாளைக்கு சாராயத்துக்கே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறாப்ல. ஆனால் சமூகத்தை இங்கு நல்ல வழியில கொண்டு போறதுக்காக எந்த தலைவனாவது முன்னெடுத்திருக்கிறியா? மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கமும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, தளபதி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்த பொழுதும் அவரை எப்படியாவது அவரை நம்ம கண்ட்ரோல் எடுத்து நினைச்ச போது கூட, என் மக்களுக்காக நான் முடிவு பண்ணி தனியா ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி நிக்கிறது உங்ககிட்ட மண்டிடுறதுக்கு இல்லடா. என் தங்கைகள், என் தம்பி பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நான் அவர்களை கொண்டு செல்வதற்காக. நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் அரசியல் வரலாற்றுல எந்த தலைவன் இளைஞர்களை அரசியலுக்குள்ள வர சொன்னாரு? தளபதி விஜய் அவர்கள் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. இளைஞர்களை அரசியலுக்குள்ள வாங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல, சாமானிய வீட்டு பிள்ளைகளை இன்னைக்கு எங்க உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் திரு ராஜ்மோகன் பிரதர் அவர்கள். அவரை நீங்க ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அவருடைய உயரம், இன்னைக்கு தளபதி எந்த அளவுக்கு உலகம் முழுக்க தெரிகிறாரோ எல்லா இடத்திலையும் அந்த இடத்தில் இவருடைய முகமும் தெரியும். கூடவே இருக்கிறாரு, எல்லா இடத்திலையும் கூட இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு கட்சிக்குள்ள ஒருத்த மேல அந்த நண்டு கதை தமிழ்நாட்டுக்காரே கண்டுபிடிச்சிருக்கான். நண்டு கதை தெரியுமில்ல, ஒருத்த மேல என்ன காலை பிடிச்சி இழுத்து வர்றத நம்ம தமிழனுக்காக கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைச்ச ஒரே இயக்கம் எதுனா டிவிக்கு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா நண்பர் ராஜ்மோகன் அவர்கள், சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள். இது வரைக்கும் கட்சிக்குள்ள ஒவ்வொரு நபரும் தன்னை போல மேல வரணும், சக தோழர்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் பெறணும் சொல்லி பார்த்து ஓடி எப்படி தன் பிள்ளையை தோல் மீது தூக்கி வைத்து ஒரு தந்தை இங்க பாரு, எனக்கு தெரியாத உயரத்தையும் நீ பாருன்னு சொல்லுவாரோ, அதே போல திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒவ்வொரு தோழர்களையும், நான் உட்பட, என்ன உட்பட பல இடங்கள்ல கொண்டு போய் என்னை கூப்பிட்டு போய் நிப்பாட்டி அங்கீகாரம் கொடுத்து, இந்த மனசு தளபதி கூட இருந்தாதான் வரும். ஏன்னா தளபதி அவர்கள் சொன்ன விஷயம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், ஒவ்வொரு சகோதரர்களும் நீங்கள் அரசியலுக்குள்ள பெரிய ஒரு லட்சியத்தை அடையணும்னாக்கா டிவிக்குள்ள வாங்க. சாமானிய வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு தாவேக்காக்குள்ள வந்தது மட்டும்தான் நீங்க மேல போக முடியும். கடைசியா நம்ம சேப்பாக்கம் சேகுவாரா பத்தி பேசி முடிச்சிருவோம். ஸ்டேடியத்துக்குள்ள கொண்டு போக கூடாதான் விசில. ஏடான்னு பார்த்தா ஒத்த விசிலுக்கு ஒட்டுமொத்த பயலும் நடுங்கி கிடக்கிறான் திமுக. தோனி அவர்கள் இன்னைக்கு ஸ்டேடியத்துக்குள்ள விசில் போடுன்னு சொன்னாரு. என்ன புடுங்க முடிஞ்சு உனக்கு? நல்லா புரிஞ்சுக்க, நீ இதே மாதிரி பண்ணேன்னா ஸ்டேடியத்துக்கு உள்ள தலை விசில் போடுவாரு, ஸ்டேடியத்துக்கு வெளியில தளபதி விசில் போடுவாரு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இன்னைக்கு கபலீகரம் செய்து வைத்து என்னுடைய மக்களை வஞ்சித்து நாசம் செய்து ஒரு தனிப்பட்ட குடும்பம் ஒரு டிக்கெட் எடுக்க துப்பு இல்லாம திருட்டு ரயில்ல இன்னைக்கு பல கோடிக்கு சொத்து சேர்த்து உட்கார்ந்துக்கிட்டு என் மக்களை வதச்சிக்கிட்டு 20 வயசு பையன் உதயநிதியோட மகனுக்கு சொந்தமா டிஃபெண்டர் கார் இருக்கு. ஆனா முதலமைச்சருக்கு காரே கிடையாதான், அபிடவிட்ல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நம்புங்க, ஸ்டாலின் பரம ஏழை.
அவருடைய பேரை மிகப்பெரிய கோடீஸ்வரன் 20 வயசுல எப்படி உழைச்சு சம்பாதிச்சான்னு தெரியல. ரஜினியும் கமலையும் வச்சு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கிறது. உழைச்ச காசா? எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவு, எம்பிக்கு எவ்வளவு சம்பளம்? அதை விட ஐடி கம்பெனில 2 லட்சம் ரூபாய் மாசம் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இத்தனை கோடி சொத்து இருக்கா? இந்த மாதிரி கார் இருக்கா? இந்த மாதிரி ஆணவ பேச்சு இருக்கா? அப்போ ஊழல் மட்டுமே செஞ்சு, திருட்டுத்தனம் மட்டுமே செஞ்சு, தொடர்ச்சியாக சாதியையும் சாராயத்தையும் ஊத்தி 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 நமக்குள்ள வந்து ஒரு பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி நம்மளை பிளவுவாத அரசியலுக்குள்ள செலுத்திக்கிட்டு, அவன் திருடணுன்றதுக்காக ஒரு திருட்டு பயில விட்டு நான் வரவே மாட்டேன், அவன் திருடுறான் எனக்கு பங்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணின்ற பேர்ல எல்லாரும் போய் நின்றுட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் செய்யி, நல்லா எழுதி வச்சுக்கோ, தளபதி அவர்களை நீ ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது. நீ அவர் மீது என்ன வேணா செஞ்சுக்கடா, பாப்போமா? இங்க பாரு, சேப்பாக்கத்தை விட்டு உன்னை வெளியில போனா உன்னை யாருக்கும் தெரியாது, குளத்தூரை விட்டு வெளியில போனா உங்களை யாருக்கும் தெரியாது. தமிழ்நாடு இல்ல, இந்தியாவில் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி விஜய் அவர்கள். அவர் நினைச்சார்னா அவரால் உன் ஆட்சிய 3 மாசத்துக்கு முன்னாடியே முச்சந்தி கொண்டு வந்திருக்க முடியும். சட்டப்படி எலெக்ஷனை சந்திச்சு உங்களை வந்து இந்த மக்களை, எளிய வீட்டு பிள்ளைகளை அங்கீகாரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு புதிய சர்க்காரை உருவாக்குறேன்னு சொல்லி சபதம் எடுத்து வந்திருக்கிறாரு. எழுதி வச்சுக்க, 4 கழிச்சு வராரு குளத்தூருக்கு. ஓப்பன் சேலஞ்சா, 4 கழிச்சு தளபதி குளத்தூருக்கு வராரு. நீ சிஎம் இருந்தாலும் அந்த ரோட கிராஸ் பண்ணி பார்த்துருவோம், நீ கிராஸ் பண்ணி கோட்டைக்கு போய் பார்த்துருவோம். நீ சிஎம் இருந்தாலும் சரி, அன்னைக்கு சிஎம் யார் தெரியுமா? தளபதி விஜய் தான். அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு மொத்தமா, புரியுதா? உன்னால அந்த 1 இன்ச் நகர முடியாது. இதுதான் தொடக்கம் ராஜா, இதுதான் தொடக்கம். இதுக்கு இடையில இந்த குறுக்க மறுக்க அந்த ஆமை கொஞ்சம் சுத்திட்டு இருக்கிற, அமைதியா ஓரமா போய் உட்காந்துக்க, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ சொன்ன வார்த்தையவே நான் உனக்கு சொல்றேன். சீமான் வந்து முதலமைச்சர் ஆன உடனே சிரிக்க கூடாது யாரும், சரியா? இப்பதான் சொன்னேன் சிரிக்க கூடாதுன்னு. சீமான் முதலமைச்சர் ஆன உடனே அவர் சொல்றாரு, ஆடு மாடு மேய்ப்பதையும் அரசாங்க வேலையாக்குவேன், உங்களுக்கு அரசாங்க ஊதியம் கிடைக்கும். சரி, படிக்காத பாமரன் கூட ஆடு மாடு மேய்ச்சு சம்பாதிக்கிறான்ல, நீ என்ன பண்ற? அக்கல்ல கையை வச்சு மக்களே திரள் நிதி கொடுன்னு கேட்கிற, வெக்கமா இல்ல? பிச்சை எடுத்து புலப்படைக்கிறதுக்கு வெக்கமா இல்லன்னு கேட்கிறேன். ஐயா எடப்பாடி அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி வந்து எல்லாருக்கும் அவர் ஜெயிச்சு வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாராம். ஐயா அந்த ரெட்டை இலைய கருக விடாம இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பாத்துக்கங்க. ஆனா உன்னா புடிங்கிட்டு போயிடுறாங்க, டெல்லியில புடிங்கிட்டு போயிடுறாங்க. சோ 10 தோல்வி 11வது தோல்வியா மாறப்போகுதா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம்தான், நாளை தளபதியோட சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குது. நாளைக்கு இந்தியா முழுக்க கிடையாது, வேர்ல்டு முழுக்க அதான்டா நியூஸ். நீ இத்தனை நாளா ஒரு அஜெண்டா பேசி செட் பண்ணி அவதூற பரப்பி 90% மீடியா தளபதிக்கு எதிராக பேச வச்சல, 28ஆம் தேதியில இருந்து அவர் வைக்கிறதாண்டா நியூஸ், அவர் சொல்றதா மெசேஜ். அத பத்தி அண்டா குண்டா சொம்பு எல்லாம் உட்காந்து பேசிதான் ஆகணும். அதான் உன் தலையெழுத்து. நீ பொன்ராஜாரு தொடப்ப கட்டியாரு எவனா வேணா இருந்துட்டு போ, இனி தளபதி களத்துல இறங்கிட்டாரு. இது வரைக்கும் மக்கள் எதிர்பார்த்த சூறாவளி பிரச்சாரம், எவனை எங்கெங்க சங்கல தூக்கி போட்டு மிதிக்கணுமோ எல்லா ஸ்ட்ராட்டஜியோட அவர் வராரு. திரும்பவும் சொல்றேன், குளத்தூருக்கு தளபதி வராரு. அன்னைக்கு நீ முடிஞ்சா குளத்தூர்ல இருந்து வெளியில போய் பார்த்துருவோம். நீ சிஎம் இருந்தாலும் முடியாது, அன்னைக்கு சிஎம் என் தளபதி தான். 2026லயும் அவர் தான் சிஎம். தளபதி அவருக்கு ஓட்டு போடுவோம். என் தம்பிமாரு ஒரு ஓட்டை வாங்கறதுக்கு துப்பு இல்லாத போய் நீ வந்து ஒட்டு மொத்தமா காசை கொடுத்து நிக்கிறல. இந்த முறை உன் ஸ்ட்ராட்டஜி உடையுதுரா. முதல் தரப்பு வாக்காளர்கள், இளைஞர்கள், இந்த பெண்களுடைய ஓட்டை நீ என்ன செஞ்சும் பறிக்க முடியாது. 2வது, அவர்கள் அவங்க பெத்தவங்களையும் ஓட்டு போடுறதுக்கு சொல்லிட்டாங்க, பெத்தவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. தளபதி சொன்ன வார்த்தை நினைவுபடுத்துற இந்த எலெக்ஷன் வரலாறு காணாத எலெக்ஷனா இருக்கும். இது வரைக்கும் இப்படி ஒரு தேர்தலை நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு பாருங்க. தளபதி களத்துல இறங்குறதுக்கு அப்புறம் இந்த ரியல் கச்சேரி இருக்குடா. ஜனநாயகன் வராட்டி என்னடா? ஜனநாயகன் வராட்டி என்ன? என் தளபதி களத்துக்கு வராரு, தளபதி வெற்றி கொண்டால் களத்துக்கு வராரு. ரியல் ஜனநாயகம் நடக்கும். இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இங்க இருந்து வேரோடு மண்ணோடைய புடுங்கி உன்னுடைய திமுக அந்த கோட்டையை உடைச்சு உன்னை இதோட சங்காத்தை நான் முடிக்கல. என்னன்னு கேளு, முடிக்கிறோம். சோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய சகோதரர் பேச இருக்கிறார். சோ வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.